மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுவிசேஷம் என்கின்ற நற்செய்தியை அறிவிக்கும் முறையிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பிரசங்கங்கள், அதைத் தொடர்ந்து தொலைக்காட்சி ஊழியங்கள், தற்பொழுது அநேகர் விரும்பி பார்க்கின்ற யூடியூப் சேனல்ஸ் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறதை நாம் அறிவோம். விசேஷமாக நம்முடைய பகுதிகளிலே குறு நாடகங்களின் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து வந்த அருமையான சகோதரர்களாக இணைந்து அருள்மலர் காஸ்பல் மீடியா என்ற யூடியூப் சேனலை துவக்குகின்றார்கள். இந்த ஊழியத்தை செய்ய இருக்கின்ற அருமையான சகோதரர்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக குறு நாடகங்கள், பாடல்கள், தேவனுடைய செய்திகளை நாம் கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஊழியத்தை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கின்ற திருச்சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடமையிலே நம்மோடு இணைந்து பணியாற்றும்படியாக முன்வந்திருக்கின்ற அருமையான சகோதரர்களை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் அனைவரும் பங்கு பெற, நாம் பயன்பெற ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறது போல, உடன் பங்காளிகளாக இதை பார்க்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்திலே அருமையான சகோதரோடு இணைந்து நாம் இந்த ஊழியத்தை செய்வோம். நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இந்த ஊழியத்தை தாங்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.